நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். நம்ம மதுமிதா இருக்காங்கல்ல, மதுமிதா வந்து கௌதமுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. அத வந்து அவங்க வந்து காப்பாத்துறாங்க அப்படிதாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ராகுல் இருக்கார்ல, ராகுல வந்து கம்பெனில ஒரு பெரிய போஸ்டிங் போடுறாங்க. அபிஷேக்க வந்து அந்த போஸ்டிங்லேருந்தே தூக்கிட்டு ராகுல வந்து அங்க போட்டிருக்காரு நம்ம கௌதம் அப்படிதாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிறணும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம மதுமிதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "பாரும்மா, அவன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆஃபீஸில இருப்பான். இல்லைன்னா ரூமுக்குள்ளேயே வீட்ல வந்துட்டான்னா, ரூமுக்குள்ள மட்டும் தான் இருப்பான். வெளியிலேயே வரமாட்டான். இப்ப பாரு எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். நீ வந்த பிறகு வந்து அவன் உண்மையாவே மாறிட்டாமா. இது மட்டும் போதாது. கூடிய சீக்கிரம் வந்து எனக்கு ஒரு பேரனோ, பேத்தியோ வந்து பெத்து குடுங்க. அப்பதான் வந்து இந்த வீட்டு கலகலன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த குடும்ப பொறுப்பு வந்து நீ தான் இனிமே கையில எடுக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அங்கிட்டு இருந்து அசோக் வந்து பார்த்துடுறாங்க. என்னது குடும்ப பொறுப்ப அவகிட்ட குடுக்கணுமா? இதெல்லாம் சரியில்ல. நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம கௌதம் வந்து வராரு. வந்தோடனே பாட்டி ஏதோ கேட்டிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாடா அங்கே வந்து ஃபங்க்ஷன்லாம் தீபாவளி போனேன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, பாட்டி சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிடா சரிடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம கௌதம் வந்து பக்கத்தில் இருந்த வாலியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அந்த வாலியவே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதுவா பாட்டி அதுக்குள்ளே லட்டு இருக்குது அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏமா குடுமா லட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே, இல்லை பாட்டி ஆல்ரெடி வந்து அங்கேயே நிறைய சாப்பிட்டாரு, திருப்பி வேண்டாம் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க ஒன்று கொடுங்க ப்ளீஸுங்க அப்படிங்கிற மாதிரி கௌதம் கேட்டவொடனே ஒன்று எடுத்து கொடுக்காங்க. அதை ஒரே வாயில் முழுங்கிட்டு இன்னொன்று கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த வாளி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. டக்குன்னு அந்த வாளி வர தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் அங்கிட்டு ஓரமாக உட்காந்து வாளி முழுக்க லட்டு வந்து வாளி முழுக்க இருக்குது. அது எல்லாத்தையுமே தனியாளாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை இந்த சைடு வந்து பாட்டியும் நம்ம மதுமிதாவும் பாட்டி பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நைட்டு தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கௌதம் மதுமிதா இருக்காங்க. திடீர்னு பார்த்தா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிடுறாரு கௌதம். வயிறு சரியில்லாமல் போயிடுது. லட்டை முழுக்க சாப்பிட்டார்ல, வயிறு சரியில்லாமல் போனோடனே பாத்ரூம் போயிட்டு வராரு. சரின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து வாட்ச் பண்ணுறாங்க. சரி ஒன் டைம் தானே விட்டுறாங்க. மறுபடியும் எந்திரிச்சு பாத்ரூமுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இவரு திருப்பி வந்து பாத்ரூமுக்கு போய்கிட்டே இருக்காரா, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னங்க ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பியும் போகிறாரு பாத்ரூமுக்கு. திருப்பியும் போகிறாரு வந்துக்கிட்டே இருக்காரு. சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து எந்திரிச்சு, என்னங்க ஆச்சு ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, வயிறு சரியில்லைங்க, இது வரைக்கும் எக்கச்சக்க டைம் போயிட்டேன், இன்னும் 2 தடவை போனால் அவ்வளோதான், அதுக்குள்ளே டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இதுக்கெல்லாமா டாக்டரை கூப்பிடுவாங்க? நான் அப்போவே உங்ககிட்ட சொன்னேன் லட்டு வேண்டாம் நாளைக்கு சாப்பிட்டுக்குருவோம், நிறைய சாப்பிட்டீங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா? சரி இருங்க இந்த வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கெங்கே போகிறீங்க? இதுக்கெல்லாம் கசாயம் வச்சு கொடுத்தா சரியாயிரும், போயிட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனு கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வேலை பார்க்குற ஒரு அங்கிள் வந்து வராங்க. அம்மா நான் சமைக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கசாயம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம அபிஷேக் வந்து சரக்கை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து நம்ம இவர் வராரு, அவங்க மாமா வராரு. வந்தோடனே டேய் என்னடா இந்த நேரத்தில் சரக்கை போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எனக்கு மனசே சரியில்லை, அந்த கௌதமும் அந்த மதுமிதாவும் கல்யாணம் பண்ணி வச்சா பிரிஞ்சிருவாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அதுக்கு மாறாக நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க, போகிற போக்க பார்த்தா நம்ம தான் நடுத்தருக்கு போயிடும் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடா நானும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் கேட்டவொடனையும், அதுக்கு தான் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு பாயிண்ட் சிக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், என்ன பாயிண்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டவொடனையும், அதுக்கு வந்து நம்ம இவர் சொல்கிறாரு, அபிஷேக் வந்து சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி வந்து மதுமிதாவுக்கு ஒரு அஃபைர் இருந்திருக்கு, அது மூலயமா வந்து ஒரு விளையாட்டு கேம் ஆடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, அஃபைரா? அமைதியான பொண்ணுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யாரை வேணால் நம்பலாம், ஆனால் அந்த அமைதியாக இருக்கிற பொண்ணுங்களை மட்டும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லுவான். அதே மாதிரி தான் மதுமிதா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி அஃபைரில் இருந்திருக்கா, அவன் மட்டும் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை வந்து நம்ம கம்பெனியில் வேலைக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீ கம்பெனியில் வேலைக்கு சேரணுமில்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுக்கு தான் நீ இருக்கேல, அம்மா கிட்ட போய் பேசி என்னை எப்படியா அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்க்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவன் என்ன நம்மளை கோர்த்து விட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் கசாயம் போட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோடனே இதை குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எங்க இதை குடித்த பிறகு மறுபடியும் ஏதாவது ஆயிராதே அப்படிங்கிற மாதிரி வந்து கௌதம் வந்து பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சும்மா நீங்கள் குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே குடிச்சிடுறாங்க அந்த கசாயத்தை. எங்க கசாயம் குடித்தா சரியாயிரும் சொன்னீங்க, திருப்பி பாத்ரூம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாத்ரூம் போயிட்டு வராங்க. எங்க கசாயம் குடித்தா உடனே எப்படிங்க சரியாகும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும், அங்கிட்டு இங்கிட்டு வாக்கிங் போங்க, இந்த கசாயம் வந்து வயிற்றில் உள்ள எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு தான், சரியா? க்ளீன் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிங்கன்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வராங்க. இப்போ சரியாயிடுச்சுங்க, கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி படுத்துங்க அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் நேரம் கழித்து கொரட்டை விட்டு படுத்துங்க ஆரம்பிச்சிடுறாரு. தலைவர் வந்து கொரட்டையை விட்டார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நார்மல் ஆகிட்டாருன்னு அர்த்தம், நம்மளும் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு
மதுமிதா வந்து தூங்கிடுறாங்க. காலையில் வந்து கௌதம் கிளம்பி வெளியில் வராங்க ரூமை விட்டு. அங்கே பார்த்தா சந்தோஷ் வந்துடுறாரு. டேய் நீ எதுக்குடா வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, மதுமிதா தான் வர சொன்னாங்க, உனக்கு உடம்பு சரியில்லையாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எனக்கு உடம்பு சரியில்லையா, எனக்கெல்லாம் நல்லா தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் மதுமிதா வந்து சொல்கிறாங்க, ஏங்க நேற்று நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. யோசிச்சு பார்க்காரு. ஆமாம் ஆமாம், அது நைட்டோட முடிஞ்சு, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், என்ன ஸ்கூல் பையன் மாதிரி என்னையை பார்த்துக்கிறதுக்கு அவனை வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். டேய் சிஸ்டர் என்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி நான் தான் உன்னை கூட்டு போகிறேன், ஒரு நாள் தான்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அங்கிட்டு நின்றுட்டு நம்ம அபிஷேக் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ராகுல் வந்து வராரு. அண்ணா என்னண்ணே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. டேய் நீ பொறுப்பு இல்லாமல் வந்து சரக்கு அடிச்சு சுற்றிக்கிட்டு அலையிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது சரக்கு அடிச்சானா அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி கேட்குறாங்க. உடனே மதுமிதா வந்து சமாளிச்சிடுறாங்க. இல்லை பாட்டி, இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது சரக்கு அடிப்பாங்களே, நம்ம ராகுலை பற்றி தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்ன உடனேயும், சரி ராகுல், உன்னோட நடவடிக்கையெல்லாம் சரிப்பட்டு வராது, படித்து முடிச்சிட்டேன், இனிமேல் வந்து ஒழுங்காக என்னோட கம்பெனிக்கு வா, உனக்கு ஒரு சூப்பர் போஸ்டிங் போட்டு தரேன், ஒழுங்காக அங்கே வேலையை சேர்ந்து நல்ல வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது அபிஷேக் பார்த்தோன்னே ஷாக் ஆயிரு, நம்மளை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு அவனுக்கு வேலை போட்டு கொடுக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமான கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.